சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது தொடர்ச்சியாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவில் மோதலாகவே போயிட்டுருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அதிரடியான சில முடிவுகளை ஈரானும் எடுத்திருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா செயல்படுத்தியிருக்காங்க. கேட்குறக்கே பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை ஓயவே இல்லை, அடுத்த கட்டத்தை போக்கி தான் போயிட்டுருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். காசா போர் நிற்கிற வரையும் பார்த்தீங்கன்னா ஈரானோடு இருக்கக்கூடிய பிரச்சனை இனி தொடர மாதிரி இருக்குது. ஏன்னா ஈரானை ஒரு பெரும் இலக்காக இஸ்ரேலும் அமெரிக்காவும் குறி வச்சுட்டாங்கன்னு தான் சொன்னோம். நேற்று நம்ம பார்த்துருப்போம், அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்லியிருப்பாரு, நான் என்ன பண்ணலான்னு இருந்தேன்னா பொருளாதார தடையெல்லாம் ஈரான் மேலே நீக்கலான் இருந்தேன். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, ஈரானுடைய ஆயத்துல்லா கொமேனி என்ன சொல்லிட்டாருன்னா, அமெரிக்காவை நாங்கள் ஓங்கி ஒரு அற அரைஞ்சோம், அதில் தான் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க போரை நிறுத்திட்டாங்கங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எங்களுக்கு தான் ஈரானுக்கு தான் வெற்றி கிடச்சிச்சு. ஒரு பக்கம் இஸ்ரேல் அந்த ஜியோனிசம் வீழ்ந்துருச்சு. கடைசி நேரத்தில் அமெரிக்கா காப்பாற்ற வந்தாங்க, அவங்களும் ஒரு அறையை வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை சொல்லி ட்ரம்ப் என்ன சொல்லிட்டு இருப்பாரு, எப்படி அவர் அப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நேற்று ஃபுல்லாக ஒரு பரபரப்பான ஒரு ட்வீட் போட்டிருப்பாங்க. அதை பற்றி தான் நேற்று பேச்சு போயிட்டுருக்கோம். அதுக்கு பதிலுக்கு இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்பாஸ் அராக்சி அவர்கள் ஈரான்லேருந்து சொல்லியிருக்காங்க, முதல்ல அதுக்கு காரணமே நீங்கள் தான். அமெரிக்கா எங்களை சமாதானத்துக்கு கூப்பிட்டுச்சு, ஆனால் எப்படி கூப்பிட்டுச்சு, மரியாதையாவா கூப்பிட்டீங்க? ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் இருக்கக்கூடிய இடம் எங்களுக்கு தெரியும், உங்களை நான் என்ன பண்ணிடுவோம், நாங்கள் தட்டி தூக்கிடுவோம், அதனால ஒழுங்கு மரியாதையாக சமாதானத்துக்கு வாங்க அப்படின்னு தான் நீங்கள் மரியாதை இல்லாமல் கூப்பிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் அன்கண்டிஷனல் சரண்டர் ஆகுங்க, அதாவது என்னென்னா எங்கள்கிட்ட கெஞ்சுறீங்க, எந்த காரணமும் இல்லை, போனால் போதுன்னு உங்களை என்ன பண்ணுறோம், போரை நிறுத்தி விட்றோம்லாம் சொன்னீங்க. இந்த மாதிரி மரியாதை இல்லாத பேச்சு பேசுகிறதுனால தான் நாங்களும் என்ன சொன்னோம், அமெரிக்காவை ஓங்கி அரைஞ்சு இந்த போரை நிறுத்தியிருக்கோம்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னோம். இந்த மாதிரிலாம் மரியாதை இல்லாமல் பேசினனால தான் என்ன பண்ணிட்டாங்க, ஈரான் சமாதானத்துக்கு என்ன பண்ணல, ஈஸியாக வரல, நாங்கள் கடைசியாக அடிச்சுட்டு தான் வந்தோம், அதனால தான் நாங்களும் அமெரிக்காவை பற்றி சொல்லும் போது மரியாதை இல்லாமல் சொன்னோம்னு சொல்லிட்டு அப்பாஸ் அராக்சி அவர்கள் சொல்லியிருக்காங்க. சொன்னதோடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் கோமேனிக்கு மரியாதை கொடுக்காம ஈரானுக்கு சமாதானத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறதே தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று சாயங்காலம் கூட என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் கோமேனி அவர்களை நாங்கள் என்ன பண்ணியிருப்போம், இஸ்ரேல் அழிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு அவங்க இருந்த இடம் தெரிஞ்சிச்சு, நான் தான் தடுத்து வச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ட்வீட் போட்டிருக்காரு. இவங்களுக்கு வேறு பொழப்பே இல்லை, இவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தவங்களை அவமானப்படுத்திகிட்டே இருப்பாங்க, அவங்க மட்டும் இவங்களுக்கு என்ன பண்ணணும், மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இஸ்ரேல் இராணுவத்தில் நேற்று ஐடிஎஃப்ல நேற்று காலையில் சொல்கிறாங்க, நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணோம், கோமேனி எங்கே இருக்காருன்னே தெரியல, தெரிஞ்சிருந்தால் நாங்கள் அழிச்சிருப்போன்னு தான் இஸ்ரேல் சொல்கிறாங்களோ தவிர அமெரிக்கா சொல்கிற மாதிரி எங்களுக்கு தெரியும், நாங்கள் தான் போய் காப்பாற்றுறோம்லாம் யாருமே சொல்லவே இல்லை. இவங்க தோத்தாலும் சரி இவங்களே பெருமையாக பேசிப்பாங்களாமா, ஆனால் ஈரானை மட்டும் அசிங்கப்படுத்துவாங்களாமா, ஈரான் பேசாமல் இருக்கணுங்கிறாங்க. அதுக்கு தான் ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க, பதிலடி கொடுத்துருக்காங்க. இதனால தான் நாங்கள் உங்களை கேவலப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், அந்த கோவமாக சொல்கிறாங்க, ஐஏஏ உள்ளே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அணு ஆயுதம் இருக்கக்கூடிய இடத்த செக் பண்ணுறோன்னு சொல்லிட்டு உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஈரான் மிரட்டியிருக்காங்க. சூப்பர்னு சொல்லணும். இதுதான் நம்ம எதிர்பார்த்தோம். ஆரம்பத்துலேருந்து இவங்களை உள்ளே விட்டது தான் ஈரானுடைய போருக்கே காரணம். ஈரானில் இவ்வளோ கஷ்டம் வந்திருக்கு, பொதுமக்கள் இறந்துருக்காங்கனாலே அந்த ஐஏஏ தான் காரணம். உள்ளுக்குள்ளே வர்றது, நாங்கள் யுரேனியமை செக் பண்ண வரோம்னு சொல்லிட்டு அங்கே எது எங்கெங்கே இருக்குன்னு கொண்டு போய் இஸ்ரேல்கிட்டே அமெரிக்காட்டையும் சொன்னோம். அவன் என்ன பண்ணுறான், ஓகே எல்லா தகவலும் வந்துருச்சு, இனி நம்ம போருக்கு இறங்கலான்னு சொல்லிட்டு தான் இஸ்ரேலில் இறங்கிருச்சு. இல்லாட்டினா இறங்கியிருக்கவே மாட்டாங்க. அங்கே எத்தனை பேர் இறந்துருப்பாங்க ஈரானில், அத்தனைக்கு காரணம் அந்த ஐஏஏ தான். அவங்கள இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரான் உள்ளே வந்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுவோன்னு இருக்காங்க. பாருங்க பார்க்கலாம், ஜெயிலில் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்காங்க. சூப்பர்னு சொல்லலாம். ஏன்னா நேற்று ஐஏஏ என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் தான் தீருவோம், எப்படி ஈரான் எங்களை விடமாட்டேன்னு சொல்லலாம், நாங்கள் ஒத்த காலில் நிற்கிறோம், நாங்கள் செக் பண்ண போகிறோம் அப்படி இப்படின்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கைது பண்ணிடுவோன்னு சொன்னால் எவனும் வரவிட மாட்டான். இன்றைக்கி அப்படி ஒரு நிலைமை வந்திருக்குது. ரெண்டாவது, இது முடிச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நேற்று ஃபுல்லாக அங்கே ஊர்வலம் போயிருக்காங்க. என்ன ஊர்வலம்னு பார்த்தீங்கன்னா, இறந்துருப்பாங்களே இந்த 12 நாளில் தலைவர்கள்லாம் அங்கே ஐஆர்ஜிசி சேர்ந்தவங்க, அவங்க அத்தனை பேர்த்தையும் அடக்கம் பண்ணுறதுக்கான ஊர்வலம் போயிருக்கு. அதேமாரி அங்கே இருக்கக்கூடிய சயின்டிஸ்டெலாம் இருந்தாங்கள்ல, அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஊர்வலம்லாம் போயிருக்கு. ஊர்வலம் போய் நேற்று அடக்கம் பண்ணியிருக்காங்க. அதில் மக்கள்லாம் ரொம்ப ஆவேசமாக அமெரிக்காவுக்கு வீழ்ச்சி வேணும், இஸ்ரேலை அழிக்கணும்னு சொல்லிட்டு கோஷமிட்டிருக்காங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த மக்கள்லாம் கொந்தளிச்சு தான் இருக்காங்க. இந்த போரெல்லாம் அவங்களுக்கு பத்தாது, இஸ்ரேல் பண்ண காரியத்துக்கும் அமெரிக்கா பண்ண காரியத்துக்கும் கண்டிப்பாக ஒரு பெரிய அடியை என்னைக்கு இருந்தாலும் நம்ம கொடுக்கணும், இது இந்த தடவை கொடுத்ததெல்லாம் பத்தாதுங்கிற அளவுக்கு தான் அந்த மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, கோஷமிட்டிருக்காங்க. நேற்று அந்த அடக்கம் இதெல்லாம் நல்லபடியாக முடிஞ்ச கையோடு என்ன பண்ணியிருக்காங்கன்னா,
பொதுமக்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இனிமேல் ஃபோட்டோலாம் எடுத்து போடாதீங்க. நம்மளுடைய வான் தடுப்பு சாதனங்கள் இருக்கக்கூடிய இடத்துலாம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து போடுறதுனால தான் இஸ்ரேல் ஈஸியாக லொக்கேஷனை கண்டுபிடிச்சி முதல் தடவை என்ன பண்ணிட்டான், ஆட்களை அனுப்பி ஹேக் பண்ணிட்டான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஈரான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, மக்கள் இல்லாத இடத்துல மக்களுக்கே தெரியாத மாதிரி சேஃபாக வந்து வான் தடுப்புகளெல்லாம் பொருத்துறதாக இப்போ தகவல் வந்திருக்குது. தகவல் வந்தது மட்டும் கிடையாது, அதோடு சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஜூஸ் மக்கள் இருக்காங்க, ஈரானில் யூதர்கள் இருக்காங்க. அதில் 2% பேர் வந்து ஐஆர்ஜிசியில் வேலைக்கே இருக்காங்க. இவங்களெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கவனிச்சுட்டு இருக்காங்க. இந்த 12 நாளாக யார்கிட்டையெல்லாம் ஃபோன் பேசுனீங்க, எதுக்காக வந்து யூதர்கள்ட்ட வந்து பேசுனீங்கன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதில் யாரெல்லாம் யூதர்கள் அப்படிங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கக்காக பேசுனீங்களா, இல்லை சும்மா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட பேசுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரானில் இது ஒரு பிரச்சனை. யூதர்கள் அங்கே லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அதுலேயும் வந்து ஆர்மியில் வேறு யூதர்களை சேர்த்திருக்காங்க. இப்படிலாம் நம்ம சேர்த்தவே கூடாது. அவங்களெல்லாம் என்ன பண்ணோம், பாரபட்சம் பார்க்காம அந்த மாதிரியான ஒரு ரூல்ஸை போட்டு ஈரானில் 10 கோடி மக்கள்லாம் இருந்துட்டு இருக்காங்க. அதில் வந்து யூதர்களெல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஐஆர்ஜிசியில் விடுறதுனால தான் இத்தனை பிரச்சனையும் வந்துட்டு இருக்கு. இன்றைக்கி அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா விசாரணை போய் கொண்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நேற்று ஏமன் வந்து இஸ்ரேல் அடிச்சிட்டாங்க. உடனே பரபரப்பாயிடுச்சு. அடித்தது ஏமன் அப்படிங்கிறது ஏமன் அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. ஆனால் அதுக்குள்ளே இஸ்ரேல் வந்து மறுபடியும் ஈரான் அட்டாக் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன ஆகிட்டாங்கன்னா பயந்துட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா ஏமன் வந்து அதை கிளைம் பண்ணியிருக்காங்க. பயந்தவங்க கண்ணுக்கு பார்க்குறதெல்லாம் பேய்ங்கிற அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் வந்து நேற்று தாக்குதல் பண்ணதுக்கு பயந்துட்டாங்க. ஏன்னா வந்து அப்போ தான் வந்து ஈரானோடு வந்து ரொம்ப வம்பு இழுத்துட்டு இருந்தாங்க நேற்று ஃபுல்லாக. ஒரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப் வந்து திட்டுறதும், ட்ரம்ப் திட்டி முடிச்சதுக்கப்புறம் வந்து நெத்தன்யாகு திட்டுறதும், மாற்றி மாற்றி கொமேனி திட்டிகிட்டு இருந்தாங்களா. அந்த சமயத்தில் ஏமன் அடித்தனால கொஞ்சம் பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈரானுடைய கமாண்டரே வந்து அறிவிச்சிருக்காரு, நீங்கள் எங்கள் மேலே வந்து என்ன பண்ணுறீங்க, அணு ஆயுதம் இருந்தால் நாங்கள் தாக்குதல் செய்ய வருவோம், ஆயத்துல்லா கொமேனி இருக்கக்கூடிய இடத்த தெரிச்சா நாங்கள் என்ன பண்ணுவோம், அழிப்போம்லாம் சொல்கிறீங்கல்ல, முடிஞ்சால் வந்து பாருங்கள் எங்களுடைய வான்படைகளை நாங்கள் தயார் செஞ்சு வச்சுருக்கோம், இஸ்ரேல் மேலே என்ன பண்ணுவோம், அடுத்த நொடியை நாங்கள் வந்து அழிக்கிறதுக்கான குண்டுகளை போடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஈரான்லேருந்து இப்போ வந்து அஃபீஷியலாகவே இஸ்ரேலை நாங்கள் பதிலுக்கு அடிப்போம், மறுபடியும் என்ன பண்ணுவோம், அன்னைக்கு செஞ்சதை விட அதிகமாக செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு போர் தொடுப்போம்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. நேற்று வரை இஸ்ரேல் தான் சொல்லிட்டு இருந்தான், அமெரிக்கா தான் சொல்லிட்டு இருந்தான், எப்போ வேணால் நான் என்ன பண்ணுவேன், ஈரானை வந்து தாக்குவோன்ட்டு இருந்தாங்க. ஆனால் ஈரான் சொல்கிறாங்க, நீ சும்மா வாயில் தான் சொல்லிட்டு இருக்க, நாங்கள் ஏற்கனவே நீ சொல்கிறதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேராக தான் இருக்கிறோம், நீ வா, நீ மட்டும் இந்த தடவை செய்யணும்னு நினச்சி ஏதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சேன்னா போதும், அடுத்த நொடியே நாங்கள் என்ன பண்ணுவோம், அதை செஞ்சுருவோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஈரான் வந்து அவங்களுடைய நிலைப்பாட்டை வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. இது மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. ஈரான் வந்து இந்த தடவை வந்து சமாதானமாக போயிட்டோன்னு சொல்லிட்டு சும்மா இல்லை, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களும் கிரவுண்ட் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாமே பண்ணிட்டு தயாராகிட்டு இருக்காங்க. இஸ்ரேலுக்கு எதிராக வந்து ஒரு பெரிய வேட்டையை வந்து ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்தால் கண்டிப்பாக நம்ம ஆரம்பிச்சு தான் ஆகணும், இந்த தடவை அவங்கள நம்ம மிச்சம் வைக்கக்கூடாது அப்படிங்கிற லெவலுக்கு ஈரானும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்.